அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, கரூரில் நடந்த சம்பவம் இன்றும் தமிழகத்தையும் அதையும் தாண்டி டெல்லியையும் சுற்றி கொண்டே இருக்கிறது. உண்மையிலே நடந்தது என்ற ஆய்வுகள் நிறையவே வந்திருக்கின்றன. தமிழக அரசு கலெக்டர் அமுதாவை வச்சு மிக அருமையான ஒரு வீடியோவையும் வெளியிட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு வருகின்ற ஆதாரங்கள் மிகவும் வலிமையானதாகவே இருக்கிறது. இன்று ஹிந்து பத்திரிகையில் நேற்று கிரவுண்ட் ஜீரோ ரிப்போர்ட்டு, நேற்று இன்று எப்படி இது போன்ற கிரவுண்டுகளை மேனேஜ் பண்ணுவது, எல்லாத்திலேயுமே ஒரு விஷயம் தெளிவாகிறது. அது என்னவென்று சொன்னால், நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கரூரிலே கூட்டி காட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம். எந்த விதமான கொள்கையும் இல்லாத ஒரு போக்கைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அவர் யார் எதிரி என்று சொல்கிறாரை தவிர எந்த கொள்கையை கொண்டு வந்து நிலைநாட்டுவது என்பதை சொல்லவில்லை. தமிழகத்திலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சாரிஸ்மேட்டிக் ஆக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் விஜய் 15ஆவதோ 16ஆவதோ தான் வருகிறார். ஆனால் தமிழகத்திலே இருக்கின்ற கொள்கையில் எல்லா கட்சிகளுமே கொள்கை சார்ந்தவை. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஜனரஞ்சப்படுத்துதல், பெரியாருடைய தத்துவங்களை ஜனரஞ்சப்படுத்தி அதை ஒரு மக்களாட்சியாக மாற்றி காட்டியது அண்ணாதுரையினுடைய மிகப்பெரிய சாதனை, அறிவு சாதுரியம். அவருடைய கொள்கைகள் எங்கே இருந்து பிறக்கின்றன என்று சொன்னால், இந்தியாவினுடைய அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையிலே இருந்து பிறக்கிறது. நான் இன்னும் மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசியது. 2வது பாராளுமன்றத்திலே குடியரசுத் தலைவர் இந்தியாவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அந்த விடுதலை அடைந்த நாட்களிலே ஒரு உரையை நிகழ்த்துகிறார். அதிலே இது தேசியவாதத்தை நோக்கி போகும், இது பொது உடைமையை நோக்கி போகும் என்றெல்லாம் பல பிரகடனங்களை செய்கிறார். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு நன்றி தெரிவித்து பேசுகின்ற போது, நீங்கள் சொல்லுகின்ற எந்த திட்டத்தையும் எங்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் எல்லாம் திராவிடர்கள், ஆகவே உங்களுடைய தேசியம் இன்றைக்கு அது இந்து தேசியம் என்று ஆகிவிட்டது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நீங்கள் பேசுகின்ற அந்த நேஷனலிசத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று ஆணித்தரமாக பேசுகிறார். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுகின்ற பொருளாதார கொள்கைகள் கீழே விழுந்து கிடக்கின்றன, அடிக்கடி நொறுங்கி விழுகின்றன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். I am a Dravidan, I am from the Dravidan stock, I proud to call myself as a Dravidan. நீங்கள் எல்லாம் இந்தியர்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நான் ஒரு திராவிடன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். திராவிட இனத்தில் இருந்து வந்தவன் நான், திராவிடமே எனது தேசியம் என்று மிக அருமையாக பேசினார்கள். நாடாளுமன்றத்திலே பேசினார்கள். மிக குறைந்த அளவே நேரம் கொடுத்தவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உரையை கேட்டு பேசுங்கள் பேசுங்கள் என்று அவருடைய உரைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு அதை ஒரு நூலாக எல் கணேசன் அவர்கள் தொகுத்து வெளியிடுகின்ற நேரத்தில் கேரி ஆன் பட் பி கேர்ஃபுல் என்று அதற்கு தலைப்பு வைத்தார். நாடு முன்னே போகட்டும், ஆனால் மிகவும் கவனமாக இருங்கள் என்று அந்த உரையை உள்ளடக்கிய பல உரைகளுக்கு ஒரு பெயரை வைத்தார். ஆக தெளிவான சித்தாந்தங்களின் கீழ் வளர்க்கப்பட்டதுதான் திராவிட கொள்கைகள். அதனால்தான் அவை இன்றும் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. இன்னொன்று, சமூக வீதியிலே அவர்கள் பெற்றிருக்கின்ற அடுக்கடுக்கான வெற்றிகள். தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன், கல்வி கற்க முடியாதவன், ஒரே பானையில் தண்ணி குடிக்க முடியாதவன் என்பதையெல்லாம் படிப்படியாக கடந்து வந்து இன்றைக்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். எத்தனையோ சட்டங்கள் தீண்டாமையை கற்பிப்பவர்களை தண்டிப்பதற்கு வந்துவிட்டன. கல்யாணங்கள், திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் என்ற அளவுக்கெல்லாம் வந்துவிட்டு அதைத்தான் இப்பொழுது இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் என்று ஒட்டுமொத்தமா ஒரே வார்த்தையில் தருகிறார். ஆகவே கொள்கை ரீதியாக வளர்ந்த கூட்டங்கள். பேரறிஞர் அண்ணாவுக்கு கூட இதே போல கூட்டங்கள் வந்தது. அவர் காலதாமதமாகவும் வந்தார். ஏன் காலதாமதம் என்று சொன்னால், கூட்டம் கூடட்டும் அதற்கு பிறகு வருகிறேன் என்று இருந்ததல்ல.
அவர் வருகின்ற வழியிலெல்லாம் அண்ணாவை நிறுத்தி பார்ப்பதற்கு மட்டுமல்ல 2 நிமிடம் எங்க ஊரிலும் உரை நிகழ்த்தி விட்டு போங்கள் என்று கேட்கின்ற நிலையினால் அந்த மக்களோட அன்பு தொல்லைகளை தாங்க முடியாமல் அவர் காலதாமதமாக வந்திருக்கிறார். ஆனால் எப்பொழுதும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் காலதாமதமாக வந்தார் என்று இல்லை. ஆக விஜயிடம் கொள்கைகள் இல்லை என்ற வகையில் அவர் கூட்டத்தை காட்டி எனக்கு மிகப்பெரியதொரு கூட்டம் இருக்கிறது என்பதை காட்டி மற்றவர்களை மிரள வைக்க வேண்டும் என்பதுதான் திட்டம். அதனால் தான் டிசம்பர் மாதத்துக்கு திட்டமிட்டிருந்த கரூர் விஜயம் அங்கே நடந்த முப்பெரு விழாவிலே கூடிய கூட்டத்திற்கு எதிராக கூட வேண்டும் என்பதற்காகத்தான் அதை முற்படுத்தி வந்தார். வரும்போது கூட அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம். அவருக்கு கூட்டம் வருகிறது, அதை நாம் இல்லை என்று சொல்லவில்லை. அவரை பார்ப்பதற்கு வருகிறார்கள். ஆனால் உண்மையிலே நடந்தது என்னவென்று சொன்னால் அவருக்கு ஒரு சந்தேகம், கூட்டம் போதுமான அளவுக்கு கூடிவிட்டதா என்பதை. அதனால் அவர் தன்னை வேண்டுமென்றே காலதாமதப்படுத்தினார். அதன் பிறகு அப்போதும் கூட்டம் கூடாமல் போய்விடுமோ என்று நினைத்த அவர் தன்னோடு ஒரு 7,000 8,000 பேரை கூட்டி அழைத்து வந்திருக்கிறார். அப்படி அழைத்து வரும்போது அவர் எனக்கு கூட்டம் இருக்கிறது என்பதை உறுதி செய்து விடலாம். கூட்டம் மட்டும்தான் இங்கே பேச்சு, கொள்கையோ மற்ற விஷயங்களோ பேச்சல்ல. கூட்டம் இருக்கிறது என்பதை காட்டலாம் என்பதற்காகத்தான் அவரோ காலதாமதப்படுத்தி இருக்கிறார். காலதாமதம் என்றால் ஒரு அளவுக்கு மேல் உள்ள காலதாமதம். அதன் பிறகு இந்த காலதாமதத்தால் நடந்த இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அங்கிருந்த கூட்டம், இவர் அழைத்து வந்த கூட்டம் 2 ஒரு நொடியில் ஒரு நேரத்தில் ஒன்றாக சேருகின்ற போது நெரிசல், சாம்பீடு என்று சொல்லுகிறார்கள். அங்கே ஓடையில் ஏற்பட்டதல்ல, நெரிசல் அதிகமாகிறது. இருப்பவர்கள் 5 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆள் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்பதை இந்த இந்து பத்திரிகை சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஆக இந்த நிலையோடு சேர்ந்து இன்னொரு நிலை என்னவென்று சொன்னால், அன்று கூலி கொடுக்கிற நேரம் வந்து விட்டது. இவர் காலத்தை பிற்படுத்தியதால் 5 மணி தாண்டி தொழிலாளர்கள் எல்லாம் கூலியை வாங்கி விட்டார்கள். ஆக கூலியை வாங்கிய தொழிலாளர்கள் எல்லாம் நாமளும் போய் ஒரு கண்ணு விஜயை பார்த்து விட்டு போவோம் என்று அந்த கூட்டம் இன்னும் அதிகமாக கூடிவிட்டது. சாதாரணமாக கூட்டங்களுக்கு பெர்மிஷன் கேட்பவர்கள் ஒரு பெரிய வாயிலையை போட்டு தலைவர் அங்கே உரை நிகழ்த்துவார், கருத்து செறிவுகளை கேட்க வாருங்கள், எப்படி தமிழகத்தை மாற்றி அமைக்க போறோம் என்பதை சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். இங்க அதுக்கு பேச்சே இல்லை. இருக்கிற ஒரு 4-5 வரியை பேசி காட்டுவது, படித்து காட்டுவதுதான் பேச்சு. அது ஆர்கனைசர்ஸ் என்ன செய்வார்கள், பெரிய இடத்தை கேட்பார்கள். கூட்டம் குறைவாக வரும் என்று சொன்னால் சிறிய இடத்தை கேட்பார்கள். ஏன்னா கொஞ்சம் பேர் கூட்ட உடனே நிறைய நெரிசல் இருப்பதாக தெரியும். அதைத்தான் தாவக ஆர்கனைசர்ஸ் செய்திருக்கிறார்கள். நிறைய நெரிசலாக மக்கள் நிற்க வேண்டும் என்று. இவரோட உடன் வந்தவர்களும் கூட்டத்தை அள்ளி பிடித்து கொண்டு வந்ததால் கூட்டத்தில் நெரிசலும் அதை தொடர்ந்த மரணங்களும் தவிர்க்க முடியாதவே ஆகிவிட்டது. ஆக இந்த யதார்த்தங்களை அப்படியே ஒத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு ஆறுதலும் அனுதாபத்தை தெரிவிப்பதும், கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட்னா இல்லை, ஹிந்து பேப்பர் கட்டுரையே போட்டிருக்கு. கிரவுண்ட் மேனேஜ்மெண்ட்னா நான் பெரிய விதம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க நிறைய ஸ்பேஸ் இருக்க இடத்துக்கு போகணும், பேரிகேட்ஸ் வைக்கக்கூடாது, பின்பக்கம் மக்கள் தப்பி ஓட நினைத்தால் அதற்கு போதுமான அளவுக்கு அவகாசம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு நெரிசலை ஏற்படுத்தி 41 பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதை யதார்த்தமாக பார்ப்பதை விட்டுவிட்டு எல்லோருமே அரசியல் உண்டு பண்ணவும், ஆயிரக்கணக்கான குண்டுவெடிப்புகளை நடத்தி அப்பாய்களை கொலை செய்துவிட்டு முஸ்லீம்கள் மீது பழிபோட்ட கொலைகார கூட்டத்திடம் போய் தஞ்சம் புகுந்திருப்பதும் தமிழக அரசியலில் எடுபடாது என்பதை தெரிந்து கொண்டு உண்மையான யதார்த்தவாதிகள் அதிகம். இன்னும் ஒன்றை நாம் சொல்லியாக வேண்டும். இன்னும் நம்மளுடைய கல்வி எல்லா இடமும் சென்று சேர்ந்து விட்டது. சமூக நீதியில் உயர்ந்திருக்கிறோம் என்பது உண்மைதான். கல்வி தரமும் உயர்ந்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனாலும் ஒரு கேரளாவை போல நடிகர் வந்தால் அவர் வேலையை பார்த்து விட்டு போகிறார் என்று ஒதுக்கி இருக்கக்கூடிய மக்களாக இல்லாமல், திரையுலகிலே நடப்பதெல்லாம் நிஜ உலகிலே நடக்கிறது என்று நினைக்கின்ற அப்படி ஒரு கூட்டம் நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சற்று வருத்தப்பட வேண்டும். இப்படியெல்லாம் நமது மக்களை கல்வி இல்லாமல், ஒரு புரிதல் இல்லாமல் வைத்திருக்கிறோமே என்று மிகவும் வருத்தப்பட வேண்டும். இது அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திரையுலகத்தின் தாக்கம், சீயிங் இஸ் பிலீவிங் என்று சொல்வார்கள். அங்கே நடப்பதெல்லாம் உலகத்திலே நடக்கும் என்று நினைக்கின்ற ஒரு கூட்டம் இன்னும் சற்று திருந்தவில்லை என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. இதற்கு தமிழகத்தில் உள்ள
சிறுமேடைகள் வழியாகவும் பெருமேடைகள் வழியாகவும் கருத்தரங்கள் வழியாகவும் மக்களை சென்றடைகின்றவர்கள் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இது குறித்து இல்லை என்று சொன்னால் எதிர்காலம் இருண்டதாக இருக்கும். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்ஸ் தவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.